அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிரியகுமார், ஜெபக்குமார், சவுக்கு சங்கர், கிஷோர் கேசாமி, ரகசிய ஓட்டான் இந்த 5 பேர் ஒரே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2026 எலெக்ஷனில் அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது. இதில் அந்த புரோக்கர் சங்கர் வந்து காசுக்காக கூலிக்காக மாரடிக்கக்கூடிய ஒரு நபர், அதிமுக காசு வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவரை விட்டுட்டு இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர் மாதிரியும் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் மாதிரி தங்களை வந்து காட்டிக்கிட்டு திடீர்னு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுக தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வந்து அதிமுகவுக்கு நம்ம எல்லாம் வந்து ஓட்டு போடணும். ஆனால் சீமானவர்களும் என்ன பண்ணணும், அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இந்த பிரியகுமார் என்ன பண்ணுறாருன்னா அண்ணன் சீமானவர்கள்ட்ட வந்து அண்ணே அப்படிங்கிற மாதிரி பேசுவாப்பில். அப்படியாப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறதெல்லாம் வீடியோலாம் போட்டு நாம் தமிழ் கட்சி ஆதரவாக வியூஸ் எல்லாம் வந்து வாங்கிக்குவாப்பில். எல்லாம் வாங்கிட்டு கடைசியில் தேர்தல் வந்துச்சுன்னா அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதாவது திமுக வீழ்த்தணும், அதிமுகவில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. தன்னுடைய சேனலை வந்து மூடிட்டு, உடனே தமிழ் சேனலை வந்து மூடிட்டு நேராக கிஷோர் கேசாமி சேனலில் போய் உட்காந்துட்டு அதிமுக தான் ஜெயிக்கும்னு அவங்க ஒரு போலியான, நம்ம இப்போ விஜய்க்கு ஒரு வீடியோ பேசியிருந்தோம் இல்லையா, போலியாக கட்டமைக்கிறாங்க, பொய்யா பிஆர் டீம் வச்சுருக்காங்க, அந்த புரோக்கர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி புரோக்கரை வச்சு கட்டமைக்கிறாங்க. அதே மாதிரி வேலையை தான் பார்த்துருக்குறாங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு நடத்தினா நம்ம கிஷோர் கேசாமி அதில் அதிமுக ஜெயிக்கணும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க. அப்போ இந்த நேரத்தில் இவங்க நம்ம தூள் உரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் மெயினாக பார்க்க வேண்டியது. ஒரு நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்னா எனக்கு என்ன தோணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். இப்போது நாம் தமிழ் கட்சி 2026 எலெக்ஷனில் ஒரு 10 சீட்டாவது குறைஞ்சபட்சம் எடுக்கும், தனிச்சு தான் நிற்கும்னு அண்ணன் சொல்லிட்டார். அவர் வந்து இப்போ கூட்டணிக்கு வர்றாங்க இல்லையா, இவங்க வந்து இந்த சாதி மத கடந்து வர்றாங்க பார்த்தீங்களா, இந்த தமிழர்கள் வாயிலாக நம்ம வந்து ஜெயிப்போங்கிறது தான் எல்லா நாம் தமிழ் கட்சி ஆதரவாளரோட ஒரு கணிப்பு, அதான் ஃபேக்ட்டு. அப்படி பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி 2026 எலெக்ஷனில் 20% ஓட்டும், மினிமம் 40 சீட்டு, என்னை பொறுத்தவரை 40 சீட்டு நாம் தமிழ் கட்சி 2026 ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். அதான் எல்லா நாம் தமிழ் கட்சியும் நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம உழைப்பை போடணுங்கிறது தான் ஒரு ஃபேக்டாக இருக்குது. இப்போ இப்படி நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த இவங்க இப்போ எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியெலாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி, எப்படி ஜஸ்ட் லைக் தட் அதிமுக ஜெயிக்குங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு உதாரணமாக ஜெபக்குமாருடைய ட்விட்டர் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். அதிமுக, தவேக, பாமக அவங்க கூட்டணி வச்சாங்க அப்படின்னா ஸ்வீப் எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அல்லது நாத்தாக்கா, தவேக விஜய் கட்சி தனித்து நின்றால் கூட அதிமுக பழைய என்டிஏ கூட்டணி அமைந்தாலும் அதிமுக கூட்டணி தான் உறுதியாக வெல்லுங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதிமுக வந்து பாஜகவோட செஞ்சுன்னா கண்டிப்பாக மண்ணை கவி தோற்று போய் எளிமையாக வந்து திமுக ஜெயிச்சிடும். 2021 திமுக ஜெயிக்கிறது காரணமே அதிமுக எடப்பாடியோட கூட்டணி வச்சது தான். அப்போ இவர் வந்து எந்த அளவுக்கு என்டியோட கூட்டணி இருந்தால் கூட 2026 ஜெயிப்பார் எடப்பாடினா, இவர் எந்த அளவுக்கு ஒரு போலியான ஒரு நபர், அதிமுகவுக்கு வேலை பார்க்குறாரு. ஆனால் எப்படி பொய்யான ஒரு வேலை பார்க்குறாரு. அப்போ இவரை பார்த்து நாம் தமிழ் நாள் இவர் நாம் தமிழ் கட்சி ஆதரவாக பேசுன்னு பார்த்துட்டு நாம் தமிழ் கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அப்போ அதிமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம எடப்பாடி ஒரு தமிழர் தானே, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா, நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்போது நம்ம வேணால் வந்து ஓட்டு போட்டு பார்க்கலாமா, அதிமுக கூட வரட்டும், ஏன்னா திமுக வந்து தோக்கணும் அப்படின்னா அதிமுக வந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து இருக்குல்ல. அதுக்கு எடுத்து பாருங்கள், பிரித்தாலும் அதிமுக வந்து திமுக எதிர்பார்க்க சிலவற்றை பிரித்தாலும் பார்த்தீங்களா, அதிமுக நாம் தமிழ் கட்சி திமுகவோட வாக்க சிலவற்றை தான் பிரிக்குமா. இங்கே தான் பிரச்சனை, இங்கே தான் எனக்கு வந்து இதை பற்றி பேசணுங்கிறது தோணுச்சு. அதாவது நாம் தமிழ் கட்சி இயற்கையாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 8% இருக்குது. இப்போ அண்ணன் வந்து ஒரு பெரிய அணியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போது வளரும் கட்சி, அந்த ஓட்டு பூராமே வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு, அதிமுக எதிர்ப்பு வாக்கு மட்டும் சொல்லிட முடியாது, தமிழ் தேசிய வாக்குகள் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லணும். அப்படி இருக்கும்போது சிலவற்றை பிரிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான கருத்து. எப்படி பார்த்தாலும் அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறத நிறுவனத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிறாங்க. இதில் என்னென்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து பேசின ஒரு வீடியோ கிளிப்பை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானவர்கள் வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் வந்து பேசுகிறாரு. அதிமுக ஜோக்கிறது காரணமே நான் எடுத்த ஓட்டு தான், திமுக ஜெயிக்கிறது காரணமாக நான் எடுத்த ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களோ அண்ணன் சீமானே சொல்லிட்டாரு, அப்போ அண்ணன் சீமான் வந்து கூட்டணிக்கு வரணும், அதிமுக கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்லி கிஷோர் கேசாமி பேசுகிறாரு. இதில் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுகவோட அண்ணன் சீமான் கூட்டணி வைக்கல அப்படின்னா அவர் 5% தான் ஓட்டு வாங்குவார் அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கர் சங்கர் வந்து சொல்கிறாரு. புரோக்கர் சங்கர் இடையில வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறது, இப்போது ஜெயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பேசுவார். இந்த மாதிரி ஒரு சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு காசுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நாளாந்தர ஆலையை வந்து பார்க்க முடியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு செய்தி வந்து சொல்கிறேன் பாருங்களேன். அப்போ தான் இந்த பிரியகுமார் ஜெபக்குமாரோட முகத்தில் வந்து உண்ணங்கிளிங்கிறது தான் இந்த சவுக்கு சங்கர் வந்து
வருண்குமார் அவர்களுடைய மனைவி போட்டோவே அவர் போலீஸ் போட்டோவே போடுறாரு. மாடர்ன் கப்பலுங்கிறாரு. கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி ஒரு எந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் அப்படின்னா, அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு, சீமானா வந்து சின்னத்தை காப்பாற்ற முடியல, அவர் எங்கே நாட்டை காப்பாற்ற போகிறாரு, இந்த நாடு என் கையில் சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்களை வந்து எள்ளி நகையாடினார். அதுதான் அண்ணன் சீமானவர்கள் வந்து நான் சின்னத்தை காப்பாற்றுறதுக்கு நீ வந்து கிண்ணத்தை காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லி பேசினது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி எப்பப்போ இக்கட்டான சூழ்நிலை இருக்கோ அப்போயெல்லாம் நாம் தமிழர் கட்சி எதிராக பேசினவர் தான் இந்த சவுக்கு சங்கர். அதுவும் அண்ணன் சீமானவர் இந்த புரோக்கருக்கு எவ்வளோ ஆதரவாக பேசினான்னு சொல்லி தெரியும். அப்போ எதிராக பேச்சு. இதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த என்ஐஏ அப்படிங்கிற ரைடு வருது. அதில் சாட்டை துரைமுருகன் வந்து சாட்டை துறைமுருகன் நம்ம தென்னாமிஷ்ணுலாம் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இந்த புரோக்கர் என்ன இன்டர்வியூ கொடுக்கும் அப்படின்னா, சாட்டை துரைமுருகனுக்கும் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் தொடர்பு இருக்குது, அதை என்னையே கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் இந்த குரலில் பேசுது, அதனால தான் இந்த ரைடே நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பேசினவனுக்கு ஒரு தமிழ் தேசியவாதி கண்டிப்பாக சப்போர்ட்டே பண்ண மாட்டான். புரோக்கர் பயலுக்கு எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? காசு வாங்கிட்டு பேசக்கூடிய புரோக்கர் பயலுக்கு இப்படி பேசினவனுக்கு தான் உட்காந்து மாஞ்சு முட்டு கொடுத்தவர் தான் இந்த பெரியகுமார் ஜெயக்குமார். புரியுதுங்களா? ஏன்னா சவுக்கு அதிமுக, இவங்களும் அதிமுக, ஒரு அதிமுகக்காரன் ஒரு அதிமுக தானே சப்போர்ட் பண்ணுவான். கல்யாண சுந்தரம் எல்லாம் புரியுதுங்களா? இவங்கெல்லாம் கல்யாண சுந்தர பேக்கப்பில் இருந்து கொண்டு நாம் அதிமுகவில் சேர்ந்து கொண்டு நான் தமிழ் தேசியவாதி மாதிரி காமிச்சிக்கிட்டு தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து பார்க்குறாங்க. ஆனால் சீமானவர்கள் வந்து சொல்லிட்டாராம் அப்படின்னோடனே ஒரு வேலை வந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் உங்களுடைய ஒரு உண்மையான முகம். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீ அதிமுகனா அதிமுகவில் போய் சேர்ந்துரு. அதில் இந்த ராசிய ஓட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாட்டில் காளியம்மாள் வந்து திருப்பி நாம் தமிழ் வர்றாங்கன்னு போட்டிருக்காப்புல. அப்புறம் ஏதேதோ பொய் செய்தி வந்து போட்டிருக்காப்புல. அவர் ஒரு பக்கம் வேலையை பார்த்துருக்காப்புல. இந்த கிஷோர் கேசாமி வந்து சீமான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்கள் சொத்து இல்லை, அவர் எங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு. அதே மாதிரி இந்த பிரியகுமார் குரூப்பு இந்த இதுங்களாம் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. நாம் தமிழர் கட்சி தனித்து தான் நின்னாதான் திமுக அதிமுக ரெண்டே அழிக்க முடியும். நம்மளுக்கு வந்து திமுக மட்டும் எதிரி இல்லை, அதிமுகவும் எதிரி தான். இவங்க கட்டமைக்கிறாங்கல்ல, திமுக வீழ்த்தோன்னா அதிமுக வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எதுக்கு நம்ம கட்சி நடத்தணும்? நம்ம ஆட்சியை பிடிக்கும் தான் நம்ம கட்சியை நடத்தணும். 2026 எலெக்ஷனில் இப்போ அதிமுக ஆல்ரெடி ஒரு பலவீனமான ஒரு கட்சியாக இருக்குது. இப்போ திமுக ஒரு எப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு மக்களால் வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இப்போ திமுக இருக்குது. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு மாற்றா நான் சீமானன் தானே களத்தில் நிற்கணும், அவர் தானே ஜெயிக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு 40 எம்எல்ஏ 40 கட்சி ஜெயிக்க வேணால் ஆட்சி திமுகட்ட இருக்குன்னுக்க அண்ணன் 40 பேர் உள்ளே போகிறோம்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சட்டமன்றம் கிளியும். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் தேசியவாதிகள் தான் அந்த உண்மையை வந்து சொல்ல முடியும். இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு ஒரு போலியாக ஒரு கருத்தை வச்சுட்டு உடனே பார்த்தீங்களா திமுகவுக்கு ஆதரவாக அவர் வந்து பேசிட்டார். நான் திமுக ஆதரவாக பேசலை, எனக்கு திமுக ஒன்று தான் அதிமுக ஒன்று தான். எனக்கு நாம் தமிழர் கட்சி 40 எம்எல்ஏ சீட்டு வந்து ஜெயிக்கணும். 234 தொகுதியில் ஒரு 40 தொகுதியில் ஜெயிக்கணும், 20% 25 வரணுங்கிறது ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு கொள்கை. அவ்வளோதான் எங்களுடைய நோக்கம். அதை விட்டுட்டு திமுகவை எதிர்க்க வேண்டுமென்றால் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும்னா இது ஒரு கேவலமான ஒரு செயல். அப்புறம் நான் எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வேலை பார்க்கணும்? எதுக்கு நான் வந்து களத்தில் போய் ஓட்டு கேட்கணும்? எதுக்கு நான் வந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக பேசணும், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசணும்? பேசாமல் போய் அங்கே போய் சேர்ந்துக்கலாமே, காசு கொடுப்பாங்கள்ல எடப்பாடி. என்னையா அது? இதெல்லாம் வந்து இவங்களுடைய முகத்திரையெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இப்படி எழுதினார் பார்த்தீங்க, ஜவுகார் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்துட்டும் தமிழ் தேசியவாதிகள் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் நாளை பின்ன நான் சொல்ல விரும்பலை. நன்றி, வணக்கம்.